ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலரின் நடபடிகள் 27வது அதிகாரம் 11வது வசனம். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான். அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தின் நிமித்தம் ராயனுக்கு அபயமிட்டதினால் அவன் ரோமாபுரியில் இருக்கக்கூடிய ராயனுக்கு முன்பாக கொண்டு போகப்படும்படி கப்பலிலே பிரயாணப்பட்டான். அவர்களுடைய பிரயாணத்தை காற்று தடுத்தபடியினால் மெதுவாக சென்றார்கள். வருத்தத்தோடு அவர்கள் நல்ல துறைமுகத்தை அடைந்தார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்பொழுது பவுலுடைய ஆவியிலே இனி கப்பல் யாத்திரை மோசமாக இருக்கும் என்றும், கப்பலுக்கு மாத்திரமல்ல அந்த கப்பலில் இருக்கிற எல்லாருடைய ஜீவனுக்கு வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாகும் என்பதை பவுல் தன்னுடைய ஆவியிலே உணர்ந்து, பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதலினால் அவன் உணர்த்தப்பட்டு அவர்களை எச்சரிக்கிறான். ஆனால் பவுலோடு கூட இருந்த அந்த 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை விட கப்பலையும் கப்பல் மாலுமியையும் அவன் நம்பினான். அது நிமித்தம் அவர்கள் இன்னும் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய யாத்திரை இளைப்பாறுதல் இல்லாமல் நாச மோசங்களுக்கு ஏதுவாக தப்பி பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை இழந்து போகத்தக்க வேதனையையும் துன்பத்தையும் அவர்கள் சந்திக்க நேரிட்டது. இன்றைக்கு அநேக நேரங்கள் தேவன் பேசுகிற வார்த்தைகளை விட மனிதர்களுடைய அனுபவத்தையும் அறிவையும் மட்டும் நம்பி நாம் நம்முடைய முடிவுகளை எடுப்போமானால் அது தவறான விளைவுகளை சந்திக்க நேரிடும். நம்மை நோக்கி பல ஆலோசனைகள் வரலாம். நம்மிடத்தில் நம்மை விட அனுபவம் உள்ளவர்கள், திறமை உள்ளவர்கள், அறிவு உள்ளவர்கள் நம்மிடத்துல பல ஆலோசனைகளை கொண்டு வந்து தரலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வார்த்தைக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் முதலிடம் கொடுக்க வேண்டும். மனித அறிவுகள் சில நேரங்கள் தவறான முடிவை கொண்டு வந்துவிடும். ஆனால் தேவனுடைய வார்த்தையோ ஒருபோதும் அது நம்மை தவறான முடிவுக்கு நேராக நம்மை நடத்தாது. தேவன் சொல்லுவதை கேட்டு கீழ்ப்படிவதே நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். இன்றைக்கு கர்த்தருடைய ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை முதன்மையாக வையுங்கள். ஒருவேளை அந்த 100க்கு அதிபதி பவுலால் சொல்லப்பட்ட வார்த்தையை அவன் உணர்ந்து கொண்டு பிரயாணப்படுவதை நிறுத்தி இருப்பானே, ஆனால் பெரிய ஆபத்துகளில் இருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டு இருக்க முடியும். அந்த கப்பல் உடைந்து போகாமல் காப்பாற்றப்பட்டு இருக்க முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுதும் நம்மை நோக்கி வருகிற தேவ ஆலோசனையை பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதலினால் நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளை சற்று நிதானித்து கவனித்து நாம் செயல்படுவோமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பாகவும் சமாதானமாகவும் ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய, நிதானித்து பார்க்க வேண்டிய ஒன்று, நான் யாருடைய வார்த்தையை அதிகமாக நம்புகிறேன்? என்னை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்புகிறேனா, அல்லது என்னை நோக்கி வருகிற தேவனுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேனா? அன்றைய வார்த்தை உபாகம் 28:1 சொல்லப்படுகிறது. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் கர்த்தர் பூமியில் உள்ள
சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆகவே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை என்ன? நம்மை தேடி வருகிற, நம்மை நோக்கி வருகிற தேவனுடைய வார்த்தை எது என்று சொல்லி கவனித்து அதற்கு ஏற்றது போல நாம் செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகுந்த பாதுகாப்பாக இருக்கும். இன்றைக்கு நாம் யாருடைய வார்த்தையை நம்புகிறோம் என்று சிந்தித்து பார்த்து தேவன் பக்கமாக திரும்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் 100க்கு அதிபதியை போல தேவனால், தேவ மனிதர்களால், பரிசுத்த ஆவியானோருடைய உந்துதலினால் சொல்லப்படுகிற வார்த்தைகளை விட எங்களிடத்தில் இருக்கிற அனுபவம் உள்ள மனிதர்களுடைய வார்த்தைகளை ஒருவேளை நாங்கள் நம்பிக்கொண்டு இருப்போமானால் இன்றைக்கு கர்த்தாவே உம் பக்கமாக திரும்புகிறோம். உம்முடைய வார்த்தையை நம்ப, உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க எங்களுக்கு கிருபை தந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.